எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குறிப்பாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்களாம் எப்படி இருக்கீங்க? ஷோராக சொல்லுவேன், நீங்கள் நல்லா இல்லை. உடல் அளவிலும் நல்லா இல்லை, மனசளவில் நீங்கள் நல்லா இல்லைன்றதை என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். ஒட்டுமொத்த மீனராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லா வயது உடைய நபர்களும் ஏன் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, இந்த கஷ்டம் யாரால் வருதுன்னும்பொழுது வேற யார்? நம்மளுடைய கஷ்டங்களின் நாயகனான சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவரால் தான் வருது. சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார், அவர் நீதிமான் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. நீதிமான் சனி கிடையாது. நீதிமான் யாருன்னா ஒரு குரு தான். சனி நீதிமான் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீதிமான் சனி கிடையாது. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜோசியத்தையும் அப்டேட் பண்ணணும். நீதிமான் யாருன்னா அது குரு தான். குரு தான் என்றைக்குமே ஒரு நீதிபதியாக இருந்து செயல்படுபவர். சனிங்கிறவர் யாருன்னா அவர் கர்மகாரகன் நம்ம சொல்லலாம். நம்ம முற்பேரில் செஞ்ச கர்மாக்கு ஏற்றபடியான பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் சனி பகவான் நீதிமான் கிடையாது. இல்லை நான் யாரும் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன், சனி நீதிமான் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நீங்களே நினச்சிக்கோங்க, நீங்களே உங்கள் மனசுக்குள்ள அது போட்டு போச்சுக்கோங்க. அதுக்கு நான் எந்த மறுப்பும் சொல்ல விரும்பலை. மோர் தென் 70% மீன ராசி கஷ்டம் வர காரணம் யாருன்னா சனி தான். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ள உட்காந்துருக்காரு இல்லையா, ஏற்கனவே ஒரு ஸ்லோவாக மெதுவாக நகரக்கூடிய ஒரு பிளானெட்டு. ஒரு ராசியை கிடைக்கிறதுக்கே ஒரு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. 2.5 வருஷம் உங்கள் ராசிக்குள்ள இருக்கும்போது தன்னால் என்னென்னலாம் பண்ண முடியும் அதெல்லாம் வச்சு செஞ்சு எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு தான் அவர் போவார். அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா? இது எந்த பரிகாரமும் இல்லையா? பிரார்த்தனைகளும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரே வழி தான் இருக்குது. உங்கள் ராசியை விட்டு ஒரு பக்கத்து ராசிக்கு சனி போகணும். இது எப்போ போகிறாரோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். பொதுவாக நம்ம பரிகாரங்கள் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்கிறதும் தப்பு, பரிகாரங்கள் எல்லாம் உண்மையை சொல்கிறதும் தப்பு. அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் அது உங்ககிட்ட தான் விடுவேன். ஒரு சில பேருக்கு நான் இந்த பரிகாரம் பண்ண எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது அவங்களுக்கு அந்த பரிகாரம் வேலை செஞ்சுருக்கு, அது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணி எனக்கு நடக்கலைன்னா அப்போ அங்கே பரிகாரம் வேலை செய்யலை. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது. பரிகாரங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்கிறதும் தப்பு தான், பரிகாரங்கள் எல்லாம் உண்மையை சொல்கிறதும் தப்பு தான். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தவங்க பரிகாரம் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்குது, இன்னொருத்தவங்க பரிகாரம் பண்ணும்போது அது நடக்காமல் போகுதுன்றதுனால பொதுவாக இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் தான். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். கஷ்டம் வரும்போதெல்லாம் பரிகாரம் பண்ணால் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. என்னென்னா, நீங்கள் பரிகாரம் பண்ணால் கூட என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நான் அதுதான் எப்போவுமே சொல்லுவேன். பரிகாரம் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது, மனசுக்கு தைரியம் வருதுன்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணுங்கள். ரொம்ப செலவு பண்ணி தாம் செலவு பண்ணி அப்படி இப்படிலாம் பரிகாரம் பண்ண வேண்டாம். உங்கள் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் இங்கே எதையும் மாற்ற முடியாது. மனுஷங்க எல்லாருமே ஒரு நாள் இறந்து போயிடுவோம். அதுதான் இயற்கையோட நீதி. நம்ம பரிகாரம் பண்ணால் அந்த இறப்பை தடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோ ஒரு ஸ்டூப்பிடாக இருக்குமோ அந்த மாதிரி தான் பரிகாரம் பண்ணால் எனக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான் எஸ்கேப் ஆகிறேன்ற சொல்கிறதும். ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அது நடந்தே தீரும். பட் பரிகாரங்களும் உங்கள் மனசை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், ஒரு வலிமையை கொடுக்கலாம், ஒரு திண்மையை கொடுக்கலாம் உங்கள் மனசுக்கு. ஸோ அதுக்காக கூட சில பேர் பரிகாரத்தை பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க. நீங்கள் அந்த கஷ்டத்தை எதிர்க்கும்பொழுது அது இன்னும் உங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கலாம். எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே நீங்கள் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருங்க. நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வந்துக்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியது முக்கியம். நிறைய மீனராசிக்காரங்க சொல்கிறாங்க, நானும் மீனராசி தான் பிறந்திருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாமே நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட நல்ல சேனல் சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மீனராசியில் பிறந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்லும் போது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு அதே மாதிரி எல்லா மீனராசிக்காரும் நல்லா இருக்கணும் இல்லையா? நீங்கள் நல்லா இருக்கும்பொழுது உங்களால் முடிஞ்ச உதவிகளை சக மனிதர்களுக்கும் கஷ்டப்படுற துன்பப்படுற மனிதர்கள் கண்டிப்பாக செய்யுங்க சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். பர்சனலாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம் இதுதான். சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்வி வரும், இவர் ஏன் மீனராசி பற்றி நிறைய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. இவர் சொல்கிறதுனால எதுவும் மாற போகிறதே கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறதுனால இங்கே எதுவும் மாறாது. உங்களுக்கு என்ன நடக்குமோ அது அப்படியே நடந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நல்லது நடக்கும்போது நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும்போது கெட்டது நடக்கும். இல்லை எதுவுமே நடக்காமல் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே வாழ்க்கை போகுது, அந்த கிராஃப் மேலேயும் போக மாட்டேது கீழேயும் போக மாட்டேது, அது ஏதோ ஒரு போக்கில் நம்மளை இழுத்துட்டு போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சா அது அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். தொடர்ந்து மீனராசிக்கு நம்ம சேனலில் ஒரு இடம் கொடுத்து நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க, நம்ம மீனராசிக்கு ஃப்யூச்சரில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்பொழுது கஷ்டமாக இருந்தால் கூட இந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். உங்கள் மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது தான் என்னுடைய வேலை. உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை என்னால் மாற்ற முடியாது. இப்போ நான் மீனராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொன்னால் அதற்கு மாறாக கூட உங்களுக்கு நடக்கும். இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை என்னால் மாற்ற முடியாது. பட் உங்கள் மனதுக்கு ஆறுதல் அளிக்க என்னால் முடியும் இல்லையா? வார்த்தைகளால் உங்கள் மனதை ஹீல் பண்ண, அந்த ரணப்பட்ட காயப்பட்ட மனசை ஹீல் பண்ண என்னால் முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னதான் கூப்பாடு கூச்சலிட்டு கதறினாலும் 2026 முடியணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். மீனராசிக்காரங்களுக்கும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். அது வரைக்கும் மீனராசியில் பிறந்த எல்லாருக்குமே நம்ம சேனல் மூலமாக தொடர்ந்து ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
போன 2.5 வருஷம் கும்பராசி பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் கும்பராசி போய் கேட்டு பாருங்கள், உங்களோட 10 மடங்கு அவன் கதையை சொல்லிக்கிட்டு நான் அவ்வளோ அடி வாங்கிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறேன், நீ என்ன இந்த சின்ன சின்ன விஷயத்துல அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கும்பராசி உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க வாங்கின அடி, வாங்கின உதை, இது எல்லாமே அவங்கள ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. அவங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கும்பராசி போய் கேட்டு பாருங்கள், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க. விழுந்து அடிபட்டு திரும்ப எழுந்து வந்து இப்போ நின்று இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இப்போ நீங்கள் வந்து அடிபட்டு விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்களும் எழுந்து வருவீங்க. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக இந்த சனி வந்து ஆப்படிச்சுக்கிட்டே போயிட்டு தான் இருப்பார். ஏன்னா அது அவருடைய வேலை. சனி என்றைக்குமே கெடுதல் தான் கொடுப்பாரு. சனிக்கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆயில் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஆயில் கூட ஒரு விஷயத்தில் நமக்கு தேவையில்லை தான். ஆயில் இருந்தால் தான் நீங்கள் கஷ்டப்படவே முடியும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவன் கஷ்டமும் பட மாட்டான், சந்தோஷமும் பட மாட்டான், அவனுக்கு வந்து எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஆயுள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு துன்பமும் வரும், இன்பமும் வரும். சனி என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஆயிலையும் கொடுத்து இன்பத்தை கொடுக்க மாட்டார். இன்பத்தை கட் பண்ணிட்டு துன்பத்தை மட்டும் அதிகப்படுத்திடுவார். அது மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ ஆயில் கூட மனிதர்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான். சனிக்கிட்ட இருக்கிறது எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். எல்லா தீமைகளுமே சனிக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் என்ன தான் சனி பகவானை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும், நீங்கள் அஸ்ட்ராலஜி படிக்க வந்துட்டீங்க, அஸ்ட்ராலஜி கற்றுக்க வந்துட்டீங்க அப்படின்னா உள்ளது உள்ளபடி சொல்லணும். எந்தெந்த கிரகம் எதெல்லாம் வச்சிருக்கோம் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். நான் வந்து சனிக்கு எதிரெலாம் கிடையாது. சனி பகவான் போல ஒரு பெஸ்ட் டீச்சரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அதுக்காக அவர் நல்லவர் இல்லை, அவர் கெட்டவர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கெட்ட டீச்சர். நிறைய பாடங்களை, நிறைய வந்து ரொம்ப மோசமான அனுபவங்களை கொடுத்து நமக்கு சில வாழ்க்கை விஷயங்களை புரிய வைப்பார். நல்லது பண்ணி அவர் அனுபவத்தை கொடுக்க மாட்டார், கெட்டது பண்ணி தான் அனுபவத்தை கொடுப்பாருனால அவர் வந்து இயற்கையில் அவர் பாவர் தான். அவர் நல்லவர் கிடையாது, அவர் கேரக்டரும் கெட்டது தான். கும்பராசிக்கு முன்னாடி மகராசி கஷ்டப்பட்டாங்க, மகராசிக்கு முன்னாடி தனுசு ராசி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போராடம், மூலம், உத்திராடம் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி விருச்சகம் அப்படி சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நன்மை தீமை எல்லாம் கலந்து தானே வாழ்க்கை. கெட்ட காலம் வரும்போது நல்ல காலம் வரும். கெட்ட காலத்தில் நம்ம அதை நினச்சி ரொம்ப ஓவராக அதை ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஒன்றுங்க, நமக்கு நல்லது நடந்தால் அதை வெளியே சொல்லவே மாட்டோம். ஆனால் கெட்டது நடந்தால் மட்டும் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். கெட்டது நடக்கும்போது நல்லது நடக்கும், அந்த நம்பிக்கையோடு இருங்க. நான் என் சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்கு அதுதான் சொல்கிறேன். குறிப்பாக மீனராசிக்காரங்க நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. இந்த நிலை மாறும். உங்களுக்கு நான் நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்னால் கொடுக்க முடியும். அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2026 வரைக்கும் அடிக்கடி நான் மீனராசி பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது அப்டேட் கிடைச்சா நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். மீனராசிக்காரங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த பயமும் கவலையும் உங்களை இன்னுமே ரொம்பவே வந்து ஒரு கவலைக்கு உள்ளாக்குன்றதுனால தைரியமாக இருங்க. ரொம்ப கெட்டதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த 2 இருக்குது. அதை 2 மட்டும் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். காதலை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்டது சொல்லிட்டேன். இன்னும் சில பேர் கமெண்டில் சொல்கிறாங்க லவ்வை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி பேசுகிறவங்களாம் 40, 50 இந்த வயசில் தான் இருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து 18 வயசு கீழே இருப்பாங்க. சின்ன குழந்தைகள்லாம் ஒரு விளையாட்டு பொருள், கேமு, இல்லை வந்து ஒரு கார்ட்டூனு, இது போல் விஷயங்கள் பிடிக்கும். அந்த வயசில் அந்த விஷயம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஒரு அடல்ட் ஏஜில் வந்த நபருக்கு எது முக்கியமாக இருக்குன்னா காதல் தான் முக்கியமாக இருக்கும். அவனுக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே முக்கியமாக இருக்காது. அவனுக்கு லவ் அது மட்டும் தான் முக்கியமாக இருக்கும். அதை மட்டும் தான் அவன் கண்ணு நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவன் பிரெயின் அதை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். 50 வயசில் இருக்க ஒரு நபருக்கு நான் இப்போ லவ் பற்றி பேசினா அது போர் அடிக்கும். ஏன்னா உங்கள் வயசுக்கு இப்போ எது முக்கியமாக இருக்கும்? உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகணும். இதை மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும். நான் லவ் பற்றி சொன்னால் அது உங்களுக்கு போர்துன்னு அடிக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஏஜெலாம் கடந்து வந்துட்டீங்கன்றதுனால. பட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் லவ் பற்றி சொல்லும் போது அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க தான் செய்வாங்க. அதுக்காக காதலை பற்றி மட்டுமே பேசுகிறேன், வேறு எதுவுமே பேச தெரியாதான்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே என்றைக்குமே வந்து ஒரு தரக்குறைவாக பேசக்கூடாதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியமாக இருக்கும்ன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சேனலில் நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மீனராசிக்கு காதல் இருக்குது, சூப்பரான காதல் இருக்குது, நல்ல காதல் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் காத்து இருக்க, பொறுமையாக இருக்க. ஃபோனில் ஷார்ட்ஸை டக்குன்னு தள்ளி எல்லாமே உடனே கிடைக்கணும்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கிடைக்கணும்னா. அந்த பொறுமையை, அந்த காத்து இருக்கும் தன்மையை வளர்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணணும் 2 நாளில் வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி உடனே நல்லது நடக்கலாம்னு நினச்சி அந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ பிரச்சனை வந்து வெளியில் இல்லை, உங்கள் மைண்டுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் உடனே எல்லாமே நடக்கணுன்றது எப்படி எதிர்பார்க்குறது உங்களுடைய தப்பு இல்லையா? இப்போ ஒரு கெட்டது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா இது நடக்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஒரு பிளானிங் இருந்திருக்கும். அந்த 1 வருஷம் முழுக்க இந்த கெட்டது நடக்கான விஷயங்கள் எல்லாமே அசம்பிளாகி இங்கே வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி நல்லது நடக்கிறதுக்கும் சில காலங்கள் தேவைப்படுது. காலத்தை, நேரத்தை நீங்கள் கொடுங்க. நீங்கள் எதுக்குமே வந்து ஒரு நேரத்தை, காலத்தை கொடுக்காம உடனே டக்குன்னு எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறது எப்படி? அதாவது எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். மீனராசி பொதுவாக நல்ல ராசி, எனக்கு குருவோட ராசின்றனால அதில் பிறந்தவங்களுக்கும் நல்ல கேரக்டர் எப்பவுமே இருக்கும். நான் நல்லவன் தான், ஆனால் எனக்கு ஏன் கெட்டது நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன்.
இப்போது நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதுனா நடக்கணும் இல்லை, ஒரு கெட்டவனுக்கு கெட்டது தான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நிறைய நடக்கும், அதே மாதிரி ஒரு கெட்ட பர்சனுக்கு நிறைய நல்லது நடக்கும். நீங்கள் வந்து நிறைய நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப வந்து ஒரு கெட்ட தன்மையுடைய ஒரு கேரக்டராக இருப்பார், பட் அவருக்கு வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் பேரு புகழ் எல்லாத்தையும் வாரி வாரி அந்த பர்சனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்மளாம் நினைப்போம் இதுக்கெல்லாம் ஒரு தகுதியுடைய ஆளே கிடையாது, அவருடைய கேரக்டரும் சரி பிஹேவியரும் சரி இதுக்கெல்லாம் அது தகுதியானதே கிடையாது, அவருக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கிடைக்குது சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த நடக்குது. நான் ரியாலிட்டி தான் பேசுகிறேன், நான் தப்பாக எதுவும் பேசலை. இந்த மாதிரி கெட்டத்தன்மை உரிய நபர்களுக்கும் நிறைய நடக்குது. பட் நல்ல பர்சன் டிசிப்ளினாக ஒழுக்கமாக வாழ்க்கையில் வந்து உண்மை நேர்மையின் அப்படிங்கிற பர்சனுக்கு எதுவுமே கிடைக்காமலும் போகும். நிறைய தொடர்ந்து அசம்பாவிதங்கள் கெட்ட சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம மாற்ற முடியாது, நம்ம கையில் இல்லை. அதுக்காக நம்ம கெட்டவனாக மாறிட்டால் நமக்கு நல்லது நடக்குமான்னு அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய இயல்பில் இருங்க. உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் நீங்கள் உங்கள் இயல்பில் இருங்க, நல்லது நடந்தாலும் உங்கள் இயல்பில் இருங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஒரு வேண்டுதலாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களை சுற்றி நிறைய நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க. கெட்ட மனிதர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக குறையாமல் நல்ல மனிதர்கள், அன்பான பாசமான பண்புடைய மனிதர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் நல்ல மனிதர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருங்க. ஏன்னா வந்து நல்ல மனிதர்களுக்கு கெட்டது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் நல்ல மனிதர்களுக்கு கெட்டது பண்ணக்கூடாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நல்ல மனுஷங்களுக்கு கெட்டது பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் வந்து முடியும். ஸோ உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்தாலும் அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. உங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி பரிகாரம் பண்ணுறதுக்கு நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல மனிதர்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, நல்ல தன்மையும் இருக்குது. அது உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ கதையாக தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை உணரும் போது தான் அது உங்களுக்கு உண்மையாக தெரியும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் மீனராசிங்களாம் எப்போவுமே ஸ்டே ஸ்ட்ராங், கீப் பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபியூச்சரில் மீனராசிக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நல்ல சேனலோட விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.